1987 பிரைசன் ஆன் ஃபயர். சூப்பர் மார்க்கெட்ல காசு கொடுக்காம பொருள் வாங்கினவன நம்ம ஹீரோ அடிச்சே கொண்டுட்டாரு. ஆனா இவரு மேல எந்த தப்பும் இல்ல. ஜெயிலுக்கு வந்து நம்ம சோடா போட்டு ஹீரோவை உள்ள இருக்கிற கைதிகளை கொடுமைப்படுத்துறாங்க. இங்க 2 ரவுடி பசங்க இருக்காங்க. எப்பவுமே சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. உள்ளுக்குள்ள சிகரெட் வியாபாரம் வேற ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த ஜெயிலோட வார்டனு ஒரு கொடுமைக்காரன். அவன் நம்ம ஹீரோவை பிடிச்சி இங்க ஏதாவது தப்பு நடக்குது அப்படின்னு இவர்கிட்ட கேட்க, இவனும் எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். ஆனா இவன் தான் நம்மள போட்டு கொடுத்தான்னு ஒரு கேங் நினைச்சுக்கிட்டு நம்ம ஹீரோவை டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இன்னொரு ஹீரோ நம்ம ஹீரோவை காப்பாத்த ட்ரை பண்ணுவான். இதுக்கப்புறம் நம்ம சோடா புடி ஹீரோ ஜெயில நடக்கிற எல்லாத்தையும் சமாளிச்சு ரிலீஸ் ஆனாரா இல்லையான்னு படத்தை முடிக்கிறாங்க. பொறுமையா போனாலும் அருமையா இருக்கு. தமிழ் டப்பிங் சினிமாட்டோகிராஃபி டபுள் ஓகே. IMDb ரேட்டிங் 7.3, நம்ம ரேட்டிங் 7.2. பிரைசன் ஆன் ஃபயர், வட சென்னை. 2023 ரிலீஸான தி மிஷின் காமெடி என்ற பேரில் குடிச்சிட்டு மென்டல் மாதிரி ஸ்டாண்டப் காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு நம்ம ஹீரோ. இவர் பொண்ணு ஜெயிலுக்கு போனதுனால பொண்ணு டேடியை வெறுக்கிறார். நம்ம ஹீரோவும் இவரோட டேடியை வெறுக்கிறாரு. நம்ம ஹீரோ 23 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வாட்சை கொள்ளடிச்சுக்கார் போல. அந்த வாட்சை தேடிக்கிட்டு ஒரு பொண்ணு வரா. அவ இவரோட பொண்ணை கொண்டுடுன்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோவுக்கு அந்த வாட்ச் இப்போ எங்க இருக்குன்னு கூட தெரியாது. மகளை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும்னு இவரும் இவரோட டேடியும் வாட்சை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் அந்த வாட்சை தேடிக்கிட்டு இவளோட அண்ணன் தம்பிங்க வராங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இந்த சிக்கல்ல மாட்டிக்கிட்டு வெளியே வந்தாரா இல்லையா, எதுக்காக அந்த வாட்சை தேடுறாங்கன்னு ஒரு சில ட்விஸ்ட்டை வச்சு படத்தை முடிக்கிறாங்க. ஆனா லேக் அடின்னு அடிச்சுக்கிட்டே இருக்கு. ஆனாலும் படம் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். தமிழ் டப்பிங் சினிமாட்டோகிராஃபி ஓகே. IMDb ரேட்டிங் 6, நம்ம ரேட்டிங் 5.4. தி மிஷின் காமெடி பீஸ். 2024 ரிலீஸான மை ஸ்பை தி எட்டர்னல் சிட்டி. ஸ்பை ஏஜென்ட்டா இருக்காரு நம்ம ஹீரோ பட்டிஸ்டா. ஒரு பொண்ணுக்கு வளர்ப்பு தந்தையாவும் அவளை வளர்த்துக்கிட்டு வாழ்க்கைய ஓட்டிக்கிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் இவரோட பொண்ணும் இவரோட சீஃபோட பையனும் ஒரு டூருக்கு போறாங்க. இவங்க 2 பேரையும் பாதுகாக்க நம்ம ஹீரோ கூடவே போறாரு. இன்னொரு பக்கம் யாருன்னே தெரியாத ஒரு வில்லன் இவரோட சீஃபோட பையனை கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டான். அவனை கண்டுபிடிக்க நம்ம ஹீரோவும் அவரோட பொண்ணும் களத்துல இறங்குறாங்க. இதுக்கப்புறம் டேடியும் டாக்டரும் பண்ண போற காமெடி என்ன, சாகசங்கள் என்னன்னு படத்தை முடிக்கிறாங்க. ஒரு தரமான படம். ஆனா லேக் அடின்னு அடிச்சுக்கிட்டே இருக்கும். ஆனா சண்டை காட்சிகள் அதை லைட்டா சமாளிக்கும். தமிழ் டப்பிங் சினிமாட்டோகிராஃபி டபுள் ஓகே. IMDb ரேட்டிங் 5.6, நம்ம ரேட்டிங் 4.9. மை ஸ்பை தி எட்டர்னல் சிட்டி. இவன் உளவாளி, இவள் களவாணி. 2023 ரிலீஸான ஓங்கா. நாக்குக்கு ருசியா சாக்லேட் செய்வதில் வல்லவர் அவர் தான் நம்ம ஹீரோ. அவரு ஒரு ஊருக்கு வராரு. இவரோட சாக்லேட்டை மக்களை சாப்பிட வச்சு ஒரு கடையை திறக்கலான்னு ட்ரை பண்றாரு. ஒரு பக்கம் அங்க இருக்கிற பிசினஸ் மேன்கள் இவரோட சாக்லேட்டை விற்க விடாம தடுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வாடகை கூட கொடுக்க முடியாம ஒரு ஓனர் பொம்பளை கிட்ட மாட்டிக்கிட்டு முடிக்கிறாரு. இவரை மாதிரியே பல பேர் அந்த ஓனர் பொம்பளை கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்காங்க போல. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பல கோல்மால் வேலைகளை பண்ணி மக்களுக்கு சாக்லேட்டை வித்து ஒரு கடையை ஆரம்பித்தாரா இல்லையான்னு படத்தை முடிக்கிறாங்க. ஒரு தரமான படம். லைட்டா லேக் அடிக்கும். ஆனா அங்க இங்க வர சாங்கு அதை சமாளிக்கும். சிஜி ஒர்க்கு ஓகே. தமிழ் டப்பிங் சினிமாட்டோகிராஃபி டபுள் ஓகே. IMDb ரேட்டிங் 7, நம்ம ரேட்டிங் 5.5. ஓங்கா. குழந்தைகளே, இனிப்பை சாப்பிடாதீர்கள் என்பது பெற்றோர்களின் கடமை. இனிப்பு எங்களின் உரிமை என்பது குழந்தைகளின் கடமை. 2010 தி ஓல்ட் மேன். ஊருக்குள்ள ஓனாய் மனிதன் அட்டகாசம் தாங்க முடியல. எப்போ வருவான் என்ன பண்ணுவான்னு தெரியாம மக்கள் பீதியில பேதி ஆகுறாங்க. ஒரு பக்கம் டிராமாவில் நடிக்க தெரியாம நடிச்சுக்கிட்டு இருக்காரு நம்ம ஹீரோ. இவரோட பிரதரோட லவர் இவர்கிட்ட ஓடி வந்து உங்க தம்பியை 2 நாளா காணணும்னு சொல்லி உடனே நம்ம ஹீரோ இவளை கூல் பண்ணி இவரோட தம்பியை தேடிக்கிட்டு இருக்காரு. ஆனா அவனோட பாடி மட்டும்தான் இவருக்கு கிடைக்குது. அவனை ஒரு மிருகம் அடிச்சே கொண்டு இருக்கு. ஓனாய் மனுஷன் தான் இவனை கொண்டு இருக்கான்னு ஊருக்குள்ள சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோ இதை நம்பல. ஒரு பக்கம் இவரோட தம்பியோட காதலியை இவரு கல்யாணம் பண்ணலான்னு ட்ரை பண்றாரு. ஒரு பௌர்ணமி நிலவுல ஓனாய் மக்களை வேட்டையாடுது. நம்ம ஹீரோ அதை கொலை பண்ண ட்ரை பண்றாரு. ஆனா ஓனாய் இவர் அட்டாக் பண்ணி இவரோட கழுத்தை கடிச்சு துப்பிடுது. எப்படியோ இவரு தப்பிச்சிட்டாரு. ஆனா பௌர்ணமி நிலவுல இவரு ஓனாயா மாறி மக்களை வேட்டையாரு. இன்னொரு பக்கம் ஒரு போலீஸ்காரன் ஓனாயை பிடிக்க ட்ரை பண்றான். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த ஓனாயை யாருன்னு கண்டுபிடிச்சு அடிச்சு இவரு மனிதனாக மாறினாரா இல்லையான்னு படத்தை முடிக்கிறாங்க. ஒரு தரமான படம். தமிழ் டப்பிங் ஓகே. ஆனா தியேட்டர் அடிக்கடி இங்கிலீஷ்ல மாறும். சினிமாட்டோகிராஃபி ஓகே. IMDb ரேட்டிங் 5.8, நம்ம ரேட்டிங் 6. படம் நல்லா இருக்கு, போய் பாரு. தி ஓல்ட் மேன் ஓனாய்.